ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. எப்படி சிம்பிளாக வீட்டிலே கேக் பண்ணலாம் அப்படின்றத காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கான பொருள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது மைதா யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் மைதாவில் தான் பண்ண போகிறேன் கேக்கு. பட் மைதா நல்லது கிடையாது தான். என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடும்போது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, இது சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்காக ஒரு பவுலு, இது பார்த்திங்கன்னா ஜல்லாடை. நம்ம மாவை ஜலிச்சுட்டு தான் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ அதனால் ஜல்லாடை வச்சுங்க. இது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா என்னென்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர் இருக்குல்ல, அதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சுகரை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நான் மெஷர்மெண்ட் கப் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் கப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கப் நான் மைதா சேர்க்க போகிறேன். அதுக்கு 3/4 கப் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கப்பில் நான் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கப் வச்சு நீங்களும் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடராக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது மிக்ஸி ஜார்லேயே இருக்கட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த மிக்சிங் பவுல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். இது நான் நெய் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா எண்ணெய் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்மெல் வராத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்ம மல்லாட்டை எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெய் 1/2 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த சுகர் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுறேன் சுகரு. அதுக்கப்புறம் இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நான் கலர்டுன்றதுனால ஒயிட் கலரில் இருக்குது. உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி விஸ்க் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த சுகரும் அந்த நெய்யும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 to 10 minutes கிட்ட ஆகும் விஸ்க் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ உங்களுக்கு நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன் எப்படி வரணும்னு. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 minutes ஆச்சு. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிங்க. நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜல்லாடை யூஸ் பண்ணி நம்ம மாவு அதில் போட போகிறோம். மைதா மாவு எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இது நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வெளியிலலாம் எனக்கு நிறைய கொட்டிடுச்சு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் பண்ணிவிட்டேன். நீங்கள் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் அடியில் போட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் சலிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா 1 கப்பு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக, அந்த ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்களா அந்த அளவு ஆட் பண்ணால் போதும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ மாவு பாருங்கள் வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் நியூஸ் பேப்பரில் செய்யும்போது அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்தது அப்படின்னா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இனிமேட்டு நம்ம விஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. கேக் எப்பயுமே அப்படி தான். நம்ம லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம விஸ்க் வச்சு நல்லா பண்ணலாம். எப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது விஸ்க்கு. ஸோ இனிமேல் நம்ம இந்த கரண்டி தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அந்த இட்லி மாவு இருக்குது அந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். எந்த கட்டியும் இல்லாமல் பார்த்துங்க.
ஸோ கட்டி இல்லை அப்படின்னா தான் நம்ம கேக் வந்து கொஞ்சம் நல்லா வரும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் பால். மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ எந்த கேஸ்கெட்டும் போடாமல் அப்படியே மூடிடுங்க. மூடி விசிலும் போடக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கேக் வந்து எதில் செய்ய போகிறோமோ அந்த பேன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். வைக்க போகிறோமோ அந்த பேன் எடுத்துங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். நெய் ஆட் பண்ணி ஸோ ஃபுல்லாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நல்லா டஸ்ட் பண்ணணும். டஸ்ட் பண்ணுறதுனா ஃபுல்லாக வந்து அந்த நெய்யில் பரவுற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கணும். ரிமைனிங் இருக்க மாவை வந்து நீங்கள் கொட்டிக்கலாம், கீழே வந்து கொட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பேட்டரை வந்து அதில் பொறுமையாக அதில் ஆட் பண்ணிவிடுங்க. பேட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அதில் வந்து கொஞ்சோண்டு முந்திரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கேக் மேலே போட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டணும். ஏன்னா வந்து அதில் உள்ளார ஏர் இருந்துச்சு அப்படின்னா வெளியில் வந்துடும். ஸோ அப்படியே வச்சிங்க அப்படின்னா கேக் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வந்து ப்ரீ ஹீட் ஆகிருந்தது. நீங்கள் 20 மினிட்ஸ் கூட நீங்கள் விட்டுடலாம் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து அந்த ஸ்டாண்டு வந்து சரி வரல. கரெக்டாக அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து போய் அந்த மாதிரி அதில் வந்து கரெக்டாக போய் செட் ஆக மாட்டுது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட் எடுத்து அதை கவுத்து போட்டுட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் இதை வச்சுட்டேன். கரெக்டாக வச்சுடுங்க. வச்சுட்டு இதை வந்து இப்போ கேஸ்கெட் போட்டுடணும். ப்ரெஷர் குக்கரில் கேஸ்கெட் போட்டுட்டேன். ஆனால் வந்து விசில் வந்து போடக்கூடாது. இப்போயும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 50 மினிட்ஸ் வைங்க. நான் சிம்மில் வச்சுருந்தேன். எனக்கு வந்து கரெக்டாக 1 hour ஆச்சு இது ஃபுல்லாக வந்து குக் ஆகிறதுக்கு. ஸோ நடுவில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து உப்பி வந்திருந்தது. சரி வெந்துடுச்சின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்தா சுத்தமாக வேகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சேன். இது வந்து கரெக்டாக நான் 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வேகாமல் அப்படியே இருக்குது. ஸோ திருப்பி வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா குக் ஆகிருந்தது. அகெயின் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு தடவை. நம்ம கரண்டி இப்படி விட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். பாருங்கள் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துடுச்சு. ஸோ அது வந்து நல்லா ஹீட் வந்து ஆறட்டும். அதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் டெய்ரி மில்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து உருக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து நீங்கள் அந்த கார்னர்ஸ்லாம் எடுத்து விடுங்க. கேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆறுனது தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். முன்னாடியே எடுத்துடாதீங்க. ஏன்னா கேக் வந்து சம்டைம்ஸ் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நானே கொஞ்சம் ஹீட்டில் வந்து எடுத்துட்டேன். சைடில் பாருங்கள் லைட்டாக வந்து வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே. நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா ஜில்லுன்னு ஆனதும் நீங்கள் வந்து திருப்பி போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஆக்சுவலாக பேக் சைடு அந்த கேக் தான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். திருப்பி போடலை. ஏன்னா வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து உருக்கணும்ல, அதை வந்து நான் தடவிக்கிறேன்.
ஸோ இதை வந்து இன்னும் ரிச் லுக் ஆக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து நார்மலாக இந்த பண்ணாமல் கூட எடுத்து சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக வந்தது. எனக்கு பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. நான் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் செம்ம சாஃப்டாக இருந்தது கேக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாக்லேட் இருந்தது, அது ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணால் அது ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு டெய்ரி மில்கே இந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பாதாம் வச்சேன். ரொம்ப அழகாக இருந்தது டெக்கரேஷனே. செம்ம சாஃப்டாக இருந்தது கேக்கு. நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். நான் வந்து பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூடாக இருக்கும்போதே திருப்பி போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக அந்த ஓரங்கள்லாம் வந்து கேக் ப்ராப்பராக வரல. பட் டேஸ்ட் வைஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.